அவ்வளவுதான். நீங்க தான் கேள்வி என்ன கேளுங்க. அப்புறம் டேபா லேப்டாப்பா யோசிக்கிறாரு, அப்புறம் மேனுபேக்சரிங்க்கு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு, அதனால என்ன பையன் அதெல்லாம் விடுங்க. நீங்க பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரோ இருக்காங்க, 11ஆவதுல லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும். அம்மா இருக்கும்போது புரட்சியில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது 11, 12 மாணவர்கள் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சொல்லி எடப்பாடியார் இந்த திட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து எங்க ஆட்சியில 10 வருஷ ஆட்சியில 52,31,000 குடும்பத்துக்கு 7,322 கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் கல்லூரிகள், மாணவர்கள், முதல் பட்டதாரிகள், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்திருக்கோம். இது ஒரு மாபெரும் திட்டம். இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நாளைக்கிணங்க திமுக அரசு கண்டிச்சு அஇஅதிமுக மாணவர் அணி 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் இருந்து எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சொல்லி எடப்பாடியார் இந்த திட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து எங்க ஆட்சியில 10 வருஷ ஆட்சியில 52,31,000 குடும்பத்துக்கு 7,322 கோடி செலவுல